நன்றிங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்ல வழி கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா கண்டிப்பாகண்ணா. உழைப்பு இருந்தால் போதும். திருடாத ஒருத்தனை போய் பேசாத, ஆமாம் ஆமாங்க. அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத, சரிங்க. நம்ம காலு கைக்கு நோய் இல்லாத இருக்குதா? கரெக்டுங்க. அதை மட்டும் வேண்டிக்க. சரிங்கண்ணா வீட்டில் கண்டிப்பாக. குழம்புறதுங்கிறத கரைச்சி குடிச்சிக்க. ஒருத்தனை பார்த்து பொறாமப்படாத. கரெக்டுங்க. அவன் நல்ல துணி போட்டு போறான்னா அப்படி போட்டு பண்ண இருக்கக்கூடாது. நம்மளும் உழைச்சி அவன் மாதிரி நீட்டாக போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கணும். ஓ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக. கட்டாலும் பிறகு கேடு நினைக்கூடாது. பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் கமிச்சாமி. கந்தசாமி. ஆமாம். சரிங்கண்ணா. 1,000 ரூபா கூலியிலேருந்து 1980 1,000 ரூபா கூலியிலேருந்து இன்னைய வரைக்கும் உழைப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் உழைப்பு தான். 1,000 ரூபா கூலி போனீங்களா? 1,000 ரூபா ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போகும்போது 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் புதுசில் வந்து 1,000 ரூபா. 1,000 ரூபா கூலி. இங்கே கடைக்கார நம்ம வெள்ளக்கோட்டைக்கார கோமரம் அவங்க அம்மா கிட்ட செஞ்சு அதிலேருந்து அப்படி படிப்படியாக வந்து பண்ணையத்துக்கு போய் 2 பசங்க ஒரு பொண்ணு. பிள்ளை 20 வருஷம் படிக்க வச்சுக்கிறேன். சரிங்க. பையன் வெள்ளலக்கிறோம் திருச்சியில் ட்ரிபிளி. இன்னொருத்தர் ஏழை டியூஷன் டிப்ளமா சிவில். அவ்வளோதான். சரிங்கண்ணா. 3 ரூபாய்க்கு மூட்டை தூக்கி ராவு போடி தூக்கி இதுங்கெல்லாம் படிக்க வச்சிங்க. எங்கள் பெரியாள் வந்து காலிப்பிடி காவேரியா இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு தானே இருக்கு வாங்கிட்டு வரைக்கும் சம்பாதிச்சு பவுத்துக்கு துணி மணி எந்த விதமான பஞ்சம் இல்லை. என்னுடைய உழைப்பு எனக்கு அது இருந்தால் போதும். சரிங்கண்ணா. இப்போ வந்து என்னென்ன வேலைக்கெல்லாம் போகிறீங்க? எல்லா வேலைக்கும் போவேன். மண் வெட்டுறதுலேருந்து ஊடு மேயறதுலேருந்து பந்தல் போடுறதுலேருந்து மூட்டை வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் போவேன். சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோண்ணா கூலிங்கண்ணா? ஒரு செகண்ட் வர இருங்க, நான் பேசிட்டு வரேங்க. ரேட்டாக பேசினா ஒரு கூலி ரேட் இல்லாத நார்மலாக கூலினா எனக்கு 1000 ரூபா. மத்தியானம் வீட்டுக்காரி சாப்பாடு கொடுத்துருவோம். மதியானம் வீட்டுக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா. இப்போ ₹1 அப்போ 1,000 ரூபா. 1,000 ரூபா. இப்போ வந்து 1000 ரூபா ஒரு நாளைக்கு. இப்போ கூலி 1,000 ரூபா கூலிக்கு ஒரு இடத்துல போனேன். 35 ரூபா கூலிக்கு போனேன். எனக்கு 1,700 ரூபா சம்பளம் தர்றாரு ஒரு நாளைக்கு. 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 வரைக்கும். சரிங்கண்ணா. 1,700 ரூபா கொடுக்குறாரு. 1,700 ரூபா. ஆமாம். அதே அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போகும்போது வெறும் 30 ரூபா. வெறும் 30 ரூபா. 24 வருஷம் ராவு போல் ஒரே இடத்துல வேலை செஞ்சேன். ஓ 24 வருஷம். 24 36 வருஷம் அந்த இடத்துக்கு போய் நானும் எந்த வேலையும் காட்டு வேலை செய்ய மாட்டேன். சரி. இன்னைக்கே 4-5 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ கொஞ்சம் சரி நேரங்க வந்தால் 5 மாடு பால் கறக்கணும். சரி. இன்னைக்கு 19 ரூபா பிடிக்குது. அன்னைக்கு நான் இருக்கும்போது 5 தான். 5 ரூபா பிடிக்கும். இன்னைக்கு மிஷின் ஓடுது. பால் கறக்க 24 வருஷம் எனக்கு வேலை. எங்க இந்த வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் இந்த இவங்க கட்டுப்பட்டியில் சொல்ல முடியாது. ரகு அண்ணா வீட்டில். சரிங்கண்ணா. ரகு நான் போகும்போது இவ்வளோ பையன் 25 கும்பிடு போடுவார். என்ன ஒரு தேவை மருந்துடுறது. இன்னைக்கு அவர் எனக்கு ஓனர். அவங்க பையன் அதோட நிரப்பங்க இருக்கிறான். பெரிய பயிராக இருக்குது. சரி. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகணும்னா நான் ராவு போல் வேலை செஞ்சு 3 பேர்த்தையும் காப்பாற்றி சோறு போட்டு அந்த இடம் தான் என்ன காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு அங்கே. ஆமாம். அதிலேருந்து அந்த 3 பேர்த்தையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுறது வேறு பிறகு எங்கேயும் வேலைக்கு போகுது. சரிங்கண்ணா. அங்கேயும் வேலை. சரிங்கண்ணா. இன்னும் நாளைக்கும் எனக்கு அங்கே வேலை உண்டு. சரிங்கண்ணா. இப்போ வந்து வீடு எங்கேங்கண்ணா? வீடு சமத்துவபுரம். காடு இருக்குங்களா? காடு அங்கே போர்லப்பட்டிக்கு அந்த பக்கம் இருக்குது. காடு இருக்குது. காட்டில் என்ன போட்டிருக்கீங்க? என்ன 3/4 ஏக்கர். அது ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. என் அண்ணங்கிட்ட விட்டு அவரும் கொத்தி விட்டாடா. அது மாதம் 3000 அரிச்சு 3000 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 500 ரூபா போட்டு அரிசி ஒரு மூட்டை எடுத்துக்கிறது. சரி. காட்டிலாம் மண்ணாப்பிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றுமே கிடையாது. சரிங்கண்ணா. இப்போ சாப்பாடுலாம் இவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களே, என்ன சாப்பிட்றீங்களா? என்ன களிச்சோறு தான். களிச்சோறு 2 தான். களிச்சோறுங்க. சரி. இட்லி ஒத்து வராது, தோசை ஒத்து வராது. இதே ஹோட்டல்களில் வந்து இந்த சாம்பார் ஒத்து வராது. சாம்பார், அந்த ரசம், அந்த மோர், ரசம், மோர், அவ்வளோதான். சரிங்கண்ணா. இப்போது எத்தனை வருஷங்கண்ணா உங்களுக்கு? இப்போது எனக்கு இப்போ 60 வருஷம். 60 வருஷம். இது 60வது வருஷம். சரிங்கண்ணா. இப்போ வந்து எத்தனை வருஷத்துலேருந்து வேலை செய்கிறீங்க? நான் 1,000 ரூபா 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ஓடும்போது எனக்கு வந்து 19 வருஷம். 19 வருஷத்துலேருந்து வேலை செய்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யலாம்? அதுக்கு முன்னாடி வந்து மாடு கன்று பார்த்துட்டு வீட்டுக்கு இருந்தோம். அதுக்கும் பிறகு நானாக 1,000 ரூபா கூலி வாங்கும்போது எனக்கு 19 வருஷம். 19 வருஷம். அந்த வேலைக்கு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு 1,000 ரூபா கூலி 19 வருஷம். இப்போ நீங்கள் 41 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்கண்ணா. வேறு உழைக்க வழி இல்லை. கஞ்சி குடிச்சாத்தான் பொழுது முளைச்சி பொழுது இறங்குற மாதிரி தான் நான் பொழவு பண்ணிட்டு. ஓ சரிங்கண்ணா. வேலைனாலும் உட்காந்து. ஆமாம். டீ கடையில் கடன் வைக்கணும். சரிங்க. இப்படி வந்துட்டு போனாக்கா எனக்கு குத்தகை போய் தான் எனக்கு 1,500 1,500. அவர்லாம் ஒரு நாளைக்கு 1,500 குத்தகை பிடி சம்பாதிக்கிறாரு. ஓ சரி வா வாத்தியார. அப்புறம் அட்ரை சொன்னார். நம்ம சுப்பிரமணியம் கொடுத்தானே. சரி வா. சரிங்க. சின்ன பிள்ளை நான் ரொம்ப நாளைக்கு முன்னே பார்த்தேன். சரிங்க. பையனை நான் பார்த்துருக்கேன். கரெக்ட். சரி வா போல நெட்டை கொட்டி சம்பத்து நம்ம இன்னும் மாதிரி வேண்டி சம்பத்துனா சம்பத்து தான். சரிங்க. அப்பேற்பட்ட நல்ல. சரிங்கண்ணா. சரி. இப்போ நீங்கள்
ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலான்னு உங்களுக்கு தோணி இருக்கு இல்லைங்களா? நல்லா இருக்குனாக்கா நம்மளோட நேர காலம் எங்கே போச்சு? இல்லை அதான் ஏதாவது நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு சின்ன வயசில் நான் ஒரு பெருமலுக்கு போயிருந்தேன், அங்கேயும் கமலாஸ்ரீ போயிருந்தேன், அங்கேயும் இருந்திருந்தா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருந்து உண்டா? பெருமலுக்கும் போய் கேபிள் தூக்கி தான் பரமட்டம் பண்ணுற சமயத்தில் இருந்துக்கிட்டோம். அதுதான் கேட்குறேங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க, அது மறக்க முடியாது, ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கலாமா அப்படின்னுங்க. ஏன்னா என்ன வேலை செஞ்சீங்கண்ணா பெருமலில்? தருமலில் இந்த கேபிள் தூக்கணும் நடராஜ் கான்ட்ராக்டில். சரிங்க. அது தூக்கிவிட்டு என்ன பண்ணோம், மேச்சேரி போனோம். இங்கே போனால் 12 ரூபா கூலி, அங்கே போனால் 15 ரூபா கூலி வருதுன்னு சொல்லிட்டு போய் வெள்ளக்கோட்டைக்கார குமரம் கொடுத்து போய் அங்கே வளாகனூரில் ஊடு பிரித்து 3 நாளில் ஊனில் தூக்கி போட்டோம். அப்புறம் நான் போய் கேட்டேன், நடராஜ் ஏயா பொட்டச்சோடு கேப்பில் தூக்குனியே? அம்மா சொல்லிச்சு, நல்ல உழைப்பாளி வந்தாள், அத்தைச்சோடு கேப்பிளையும் தூக்கிட்டு போவார், இவர் ஏங்க அப்படின்னா திங்கிழமை நாள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, 300 ரூபாய் கையில் கொடுத்துன்னு போயிட்டு வரணும். அதாவது பர்மனெண்ட் பண்ணல. எனக்கு முன்னாடி சேர்ந்தவன் இன்னைக்கு 75 லட்சத்தை வாங்கி நீங்கள் மாதம் 30,000 ரூபா பென்ஷன் வாங்குறான். 3 மாதம் பென்ஷன் வாங்குறாரு. பிஎஸ்சி வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. சரி, அவனுக்கு ஆங்கிற எழுத்து தெரியாது, அவன் பேரை போட தெரியாது, போட தெரியாது. ஆனால் எனக்கு என் பேர் எழுத்து தெரியும். அது நேரம். சரிங்கண்ணா, அவ்வளோ. சரிங்கண்ணா, நன்றிங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்ல வழி. கண்டிப்பாங்கண்ணா. உழைப்பு இருந்தால் போதும். திருடாத, ஒருத்தனை போய் பேசாத, அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத. சரிங்க. நம்ம காலு கைக்கு நோய் இல்லாத இருக்குதா? கரெக்டுங்க. அதை மட்டும் வேண்டிக்க. சரிங்கண்ணா, கண்டிப்பாக. குழம்புறதுங்கிறத கரைச்சி குடிச்சிக்க, ஒருத்தனை பார்த்து பொறாமப்படாத. கரெக்டுங்க. அவன் நல்ல துணி போட்டு போறானா அப்படி போட்டு பண்ண இருக்கக்கூடாது. நம்மளும் உழைச்சி அவன் மாதிரி நீட்டாக போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கணும். கண்டிப்பாக. நான் கட்டாலும் பிறகு கேடு நினைக்கூடாது. கரெக்டுங்கண்ணா. நன்றிங்கண்ணா. 3 பேர் ராஜகட்ட ஒருத்தர் பேர் வாங்கி